கிராம உதவியாளர் சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் ஆர். முருகன், பிச்சைக்குட்டி, திருப்பதி, குரு நாகப்பன், தில்லை கோவிந்தன், வெங்கடாஜலபதி வாழ்த்துரையை ஒன்றிய அலுவலர் சங்கத்துடைய மாநில தலைவர் வி. மகேந்திரகுமார், வருவாய் நிர்வாக ஆணையரகத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் ஆனந்த், அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன் வழங்கினார். செய்தியாளர்களிடம் மேலாண் மாநில தலைவர் சாய்கண்ணன், தமிழ்நாடு உரைத்துறை கிராம சங்கத்தின் மேலாண் மாநில தலைவர் தோழர் ஆர். ராஜசேகர், மேலாண் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டனர். மேலாண் மாநில பொதுச் செயலாளர், அரசு கிராம உதவியாளர் மாநில துணைத் தலைவர் தோழர் சுப்பிரமணி, பொதுச் செயலாளர் சக்கரவர்த்தி, தலைவர் நாராயணன், ரவிச்சந்திரன் அவர்கள், மாநில அமைப்பு செயலாளர் முனியன், தலைமைச் செயலாளர் சேகர், மாநில துணைத் தலைவர் கென்னடி, மாநில செயலாளர் மகேந்திர பூபதி, மாநில செயலாளர் ஜமுனா, மாநில அமைப்பு செயலாளர் மணிவண்ணன், மாநில தணிக்கையாளர் தோழன் பொன்னன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், முன்னணி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த முருகன், எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்திய நிலையில் இன்று நாங்கள் மீண்டும் அவர் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம், டி கிரேட் கோரிக்கையான சம்பளம் ரூபாய் 15,700 வழங்கிட வேண்டும். எங்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் மறியல் போராட்டம் நடத்த தயாராக உள்ளோம். மேலும் பிப்ரவரி 17ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது தொடர்பான அரசாணை அரசு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராம உதவியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு 5ஆம் தேதி முதல் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் வரை மாநில நிர்வாகிகளை இந்த அரசு எங்களிடம் அழைத்து பேசவில்லை. ஆகையால் அந்த போராட்டத்தில் எந்த ஒரு நிகழ்வும் கிடைக்கவில்லை என்று இன்று ஏழகத்தில் காத்திருப்பு போராட்டம் மீண்டும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆகையால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தயவுகூர்ந்து ஒரே ஒரு கோரிக்கையான 4ஆம் நிலைக்கு இணையான டி கிரேட் கோரிக்கையை எங்களுக்கு உடனே இந்த அரசு செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் மறியல் போராட்டமே மாறும் என்பதை இந்த நேரத்தில் இந்த அரசுக்கு எச்சரிக்கிறோம். 25-30 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். ஐயா, தயவுசெய்து 4ஆம் நிலைக்கு இணையான டி கிரேட் ஊதியத்தை மாண்புமிகு முதலமைச்சர்களும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர்களும் எங்களை அழைத்து பேசும் வரை இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.